ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேவங்கோட சீனியர் க்ரஷோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 7 எபிசோட்ஸ் போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடல, கோல்டு வந்துடுது. ஸோ அதனால் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போயுமே வாய்ஸ் வந்து ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ரொம்ப லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன்டா, ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அதை விட்டு போனால் இங்கே வந்து ஜேகேக்கும் உங்களுக்கும் நடக்க வேண்டிய இந்த கல்யாணம் ஸ்டாப் ஆகியிருந்திருக்கும். அதே மாதிரி தேவங்களோட கல்யாணமே நின்று போயிருந்திருக்கும். இங்கே நீங்கள் நிறையா சொல்லியிருந்திருப்பீங்க, அதாவது உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பீங்க ஜங்குக் கிட்ட அவங்க அண்ணனை பற்றி. ஆனால் ஜங்குக் எதுவுமே நம்பாமல் உங்களை வந்து எப்படி சொல்கிறதுனா, இதுக்கு மேலே என் மூஞ்சில முழிக்காத, என் அண்ணனே சந்தேகப்பட்டுட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படி எப்படி சொல்கிறதுனா அந்த இடத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே அந்த பார்க்கில் ஃப்ரெட்டப் ஆகி உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே திரும்பும் போது அவர் கண்ணில் ட்ராப்லெட்ஸ் ஊற்றுது. அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஸோ இங்கே நீங்கள் ஜங்குக்குன்னு சொன்னாலும் காதில் வாங்கலை. நீங்கள் என்ன சொல்கிறது, ஒன்றுமே புரியப்படல. அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போது சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கை விட்டுட்டு வெளில போகிறீங்க. தட் டைம் ஒரு பிளாக் கலரில் கார் வருது. ஸோ அது அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்குது. அப்படியே அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அப்படியே நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க. என்ன நினச்சிங்களோ தெரில, அந்த காருக்குள்ளே ஏறி போயிட்டீங்க. ஸோ போகிறத ஜங்குக் பார்த்துருப்பாரு. ஏன்னா அவர் அப்படி போயிருப்பார். பட் அந்த கார் இப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு வரும்போது இந்த காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த காரில் நீங்கள் ஏறி போகிறதையும் பார்த்துருப்பாரு. என்ன இவன் எதுக்கு அதில் ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்காது தேயோங். ஸோ தேயோங் வந்துட்டு, என்ன ஸ்வீட் ஹார்ட், என்ன ஜிங்லி, உனக்கும் ஜங்குக்கும் சம்பவம் போல் நான் நம்பலையா? என்ன பண்ணுறது பாஸ், உடன் பிறப்பு ரத்தம் நம்ப மாட்டான், எடு நம்புவான். ஏதோ ப்ரூஃபு கீஃபு காமிச்சா கிடச்சிருக்காது. கிடைச்சாலும் காட்டேன், நான் நம்ப மாட்டான். ஆனால் என் தம்பி அப்படி என்னை அப்படியே கண்மூடித்தனமாக நம்புகிறவர். சரி, ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன். நான் வானும் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. என் மூஞ்சை பார்த்தா ஜமக்குன்னு ஏறி உட்காந்துட்டேன். என்ன எதுவும் பண்ண மாட்டேன்ற பயம் போயிடுச்சா? ஜிங்லி உன்னதான். இனி நீ என்ன பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நான் ஆசைப்பட்டதை நடக்க விடாமாக்கிட்டியே. என் பேரண்ட்ஸ் என்னை வீட்டை விட்டு தள்ளிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் எனக்கு பிளாக் மார்க். நான் கட்டிக்க போகிறவனே நான் நம்பலை. அவ்வளோ ஆசைப்பட்டு என்ன பிரச்சனை? இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஆமாம், உனக்கு என் உடம்பு வேணும்ல. உனக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு எடுத்துக்க. ஜிங்லி பொய் சொல்லியே நம்பலாமா? நான் பொய் சொல்லியிருந்தேன்னா என்ன நேரம் இந்த காரில் ஏறி இருக்கவே மாட்டேன். திடீர்னு மாற்றோம். என்ன ஏதாவது ப்ராங்க் பண்ணுறியா, இல்லை பின்னாடி ஏதாவது ஜங்கோ கொட்டை ப்ரூஃப்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படிங்கிறாரு. கொஞ்சமாவது நம்புறவங்கிட்ட ப்ரூஃப் காமிச்சு நம்ப வைக்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட என்னத்தை காட்டுறது? நான் ஏன் ஏறினேன்னு கேட்குறியா? ஒன்று நான் சந்தோஷமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களாவது சந்தோஷமாக இருக்க விடணும்.
என்னோடய சந்தோஷம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் என் கூட படுத்தா நீயாவது சந்தோஷமாக இருப்பியா? அப்போ அது இருந்துட்டு போ. நீயாவது சந்தோஷமாக இருந்துட்டு போ. நீ சொல்கிற மாதிரி ஸோ கால்டு ஐ லவ் யூ, தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு என் வாயிலேருந்து வரவே வராது. இதுக்கு முன்னாடி எப்படி எத்தனை பொண்ணுங்களை இந்த மாதிரி யூஸ் பண்ணியும் உனக்கு எவ்வளோ நாள் தோணுதோ இல்லை எவ்வளோ வருஷம் தோணுதோ என்னை வச்சு யூஸ் பண்ணிக்கோ. நான் மனசளவில் எல்லாத்தையும் வெறுத்துட்டேன் தேவங்க. இனி நான் வாழ்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அட்லீஸ்ட் உனக்கு ஹாப்பியா? அது போதும். அப்படியே நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி வேண்டாம் 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 வேண்டான்னு நீ சொன்னதும் அது ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இந்த மாதிரி அட்டக்கொட்டக்கமாக அடங்கி இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாள் நீ இப்படியே கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் மூடில் நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரிப்பியாக சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க. நீ மனுஷன்தானா? எல்லாம் நீ மனுஷனான்னு கேட்டேன். இப்போது 5 அறிவு ஜீவன் அதுங்களுக்கு கூட மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியுது. ஆனால் உன் மனசு என்ன சொல்கிறது? மனசு ஃபுல்லாக அழுக்கு. சரி, எங்கே போகிறோம்? நீ இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேள்வி இது தான். வழக்கம் போல் நீ நானும் இருந்தோமே அந்த கெஸ்ட் ஹவுஸ், அங்கே போய் என் ஆசை தீர ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறாரு. பெருசாக ரியாக்ஷன்ஸ் எதுவும் இல்லை, அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜங்குக் ஹெல்மெட் அதெல்லாம் மாட்டிட்டு உங்கள் காரை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ இது வந்து தேவங்க நோட் பண்ணல. ஓகே, ஸோ இப்படி இருக்கிறச்ச இந்த ரெசார்ட்டுக்கும் போயாச்சு, அதாவது கெஸ்ட் ஹவுஸ். ஓகே, போயாச்சு. உங்கள் ஹேண்டை கிராப் பண்ணிட்டு ஹீஸ் அப்படியே அப்படியே உங்களை அழைச்சிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறதுனா சோலே இல்லாத மாதிரி யூ ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் ஹிம். இங்கே ஒரு நிமிஷம் ஜங்குக்கு அல்லு கிளம்புது. தேவங்க எதுக்கு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான்? அவளும் எதுக்கு எதுவும் சொல்லாமல் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் நான் உள்ளவும் போக முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாக ஏற ட்ரை பண்ணுறாரு. ஒரு 4-5 தடவை ஸ்கிட்டாகி கீழே கீழே விழுந்துட்டார். தென் ஜன்னலில் காலை வச்சு பைப்பு மேலே கையை பிடிச்சி ஏறி எப்படியோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோ அந்த மாதிரி வந்துட்டார். ஸோ அப்படியே ஹீஸ் கிராப்பிங் அ ஹேண்ட், கடன்னு அப்படியே மேலே போயாச்சு. அப்படியே டப்புன்னு, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் பெட்ரூம் இருக்கும். அப்படியே பெட்டில் அப்படியே உங்களை ஒரு ரொட்டேட் பண்ணி டடக்குன்னு அப்படியே தூக்கி விட்டு எறிகிறாரு. ஸோ நீங்கள் பொத்துன்னு விடுறீங்க. நீங்கள் இன்னமும் அந்த சாரியில் தான் இருக்கீங்க. ஓகேவா? அந்த கல்யாண புடவையில். ஸோ அப்போ வந்து உங்களோட ஹிப் வந்து ரிவீலாக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு தான் இருக்கணும். ஃபார் சேஞ்ச் நான் ஃபர்ஸ்ட் டே கொண்டாடலாம். ஓகே, அது இன்னும் பார்க்க ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் கல்யாண புடவையில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும்ல. அதுவும் ஆசோசே இந்த புடவை நான் வாங்கி கொடுத்தது. அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஃபைனலி ஜங்குக் ரீச்ட். அதாவது ரூமில் சத்தம் கேட்குது, அதுலேருந்து வந்துட்டார். ஜன்னல் லைட்டாக மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ தட் நீங்கள் பேசுகிற கான்வர்சேஷன் கேட்குது, பட் பார்க்க முடியல பிகாஸ் கர்டன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்படி இருக்கிறச்ச அவர் சொல்கிறாரு, ஆமாம் இந்த ஃபர்ஸ்ட் நைட் இந்த 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 புடவை நான் தான் எடுத்து கொடுத்தது, ஒன்று தெரியாதா? உனக்கு எப்படி தெரியும்? நீ போட்டிருக்கிற இந்த ஜுவல்ஸ், நீ போட்டிருக்கிற இந்த சாரீஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங்
நான் சூஸ் பண்ண ஆள். நீ யோசிப்பல, என்னடா ஜங்குக்கு எடுத்து கொடுத்ததாச்சே, திடீர்னு இவன் எடுத்து கொடுத்தான்னு சொல்கிறானேன்னு நம்ப முடியலையா? புடவை எடுக்க நம்ம 4 பேர் தானே போயிருந்தோம். நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. ஆமாம், நம்ம 4 பேர் தான் போயிருந்தோம். அப்போது உனக்கான புடவை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதை நீ வச்சு ஜங்குக்கா காட்டும் போது அதில் ஒரு புடவை உனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பட் அது அவனோட செலெக்ஷன்ஸில் இல்லை, உன்னோட செலெக்ஷன்லேயும் இல்லை. ஐ கிராப் இட், தட்ஸ் ஆல். அது உனக்குன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜங்குக்கு ரெஸ்ட் ரூம் போகிற சொல்கிற மாதிரி அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு சொன்னேன். அவன் வந்தான். ரெஸ்ட் ரூம்க்கு நானும் அவனும் பேசிக்கிட்டோம். அவளுக்கு அந்த ஒயிட் வித் க்ரீன் மாதிரி வர அந்த சாரீ ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வேறு அவனுக்கு அனுப்பியிருந்தேன். இதை அவளை கட்ட சொல்லு, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா. ஆனால் அது அவளுக்கு பிடிக்கல. இதில் அவள் அழகாக இருப்பா, இதையே எடுக்க சொல்லு, உனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. சரிண்ணா. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு உன்கிட்ட இந்த மாதிரி இந்த படம் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, இதே எடுத்துக்கோன்னு சொன்னான். நீ அதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உனக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணதெல்லாம் வந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செலக்ட் பண்ண புடவை தான் உன்கிட்ட இருக்கணும், நீ அதை கட்டணுன்றது அதை யாராலையும் மாற்ற முடியாது. எப்படி சாரி உனக்கு சூப்பராக சூட் ஆகுதுல்ல? நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ஜங்குக்கா வந்து எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நீ கட்டினா ரொம்ப பிரின்சஸ் மாதிரி இருப்பா, அப்படி இருப்பா இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு பீலெல்லாம் விட்டுருப்பாரு. அதை நினச்சி பார்க்கும்போது அதெல்லாம் ஃபேக்கா, அது உண்மை இல்லையா? அப்போ இது அவனோட சாய்ஸ் இல்லையா? அப்படிங்கும்போது செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, அதை புடவை அப்படியே ஒரு உருவிட்டீங்க. அது வந்து டர்ன்னு லைட்டாக சைடில் கிழிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு ஃபோர்ஸு, இவன் வாங்கி கொடுத்த புடவையாக நம்ம வந்து கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம். அப்படியே கடன் நவுத்து அப்படியே அவன் மூஞ்சிலே விட்டு இருந்துச்சு. நீ போட்டு எதுவும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடன்னு போகிறீங்க. பக்கத்தில் வந்து இது டிஷ்யூ இருக்குது, வெட் டிஷ்யூ இருக்குது, அதை வச்சு மூஞ்சி அப்படியே தேய்க்கிறீங்க, தரத்தன்னு தேய்க்கிறீங்க. ஸோ தட் மேக்கப் வைப் ஆகுது. தென் ஜுவல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், எவ்ரி திங் கடைன்னு அவுத்து அப்படியே விட்டு இருந்துட்டிங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா, அப்படியே ஃபேஸில் அந்த லிப்ஸ்டிக்லாம் அலைஞ்சு மையெல்லாம் அப்படியே கலைஞ்சு, ஸோ அந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? அப்படியே இங்கே பார்க்குறாரு. ஏன்னா இப்படியே கடன்னு வெளில ஓடிட்டு எனக்கும் உனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிவிட போல். அதுக்கு தான் பிளான் ஏதாவது பண்ணுறியா என்ன? அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. நான் முன்னாடியே சொன்னது தான், எனக்கு உன் மேலே கல்யாணம் பண்ணணும், காதலிக்கணும்னு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. நீ படுக்க தானே வந்த, அதை விட்டுட்டு எதுக்கு வெட்டியாக பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறீங்க. நீயும் சொல்கிறது சரிதான் ஜிங்களே, நான் வேறு வேஸ்ட் பண்ணிருக்கேன் டைமை அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இருக்கிறது இன்ஸ்கர்ட் அண்டு அப்படியே ப்ளவுஸஸோடு தான். ஸோ இதுக்கப்புறம் ஜங்குக்கால கேட்க முடியல. அப்படியே ஃபெட்டப் ஆகி பொத்தனை கீழே விழுந்துட்டார். அதாவது இந்த சென்ஸ் கீழே அப்படியே குதிச்சிட்டாரு. ஸோ அதனால கால் ஃப்ராக்சர் இருந்தாலும் கத்தல. ஒரு தும்மில்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல. டக்குனா தேயும் அவரோட மொபைலில் ஏதோ ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்டில் அந்த வீட்டில் கார்ட்ஸ் இருக்காங்க போல், சுற்றி பார்க்குறாங்க. கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு வேறு எங்கேயோ அப்படி கால் அப்படி நோண்டிக்கிட்டே ஏதோ ஒரு இடத்துல பதுங்கிட்டார். ஒரு புல் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி அடர்ந்த காடு, அடர்ந்த செடியெலாம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல அப்படியே பதுங்கிட்டதால் அவங்க என்ன தேடியும் கிடைக்கல. ஸோ ஒரு மெசேஜ் மட்டும் பாப்பப் ஆகுது. நோ ஒன் சார், பாட்டு தான் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா விழுந்த சத்தம் கேட்டுடுச்சு இல்லையா? ஸோ அது என்ன தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தப்பு தடை வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு இந்த பூச்செடி அப்படியே தள்ளி விட்டு அதை உடச்சிருந்துருப்பார். ஸோ பாட்டு தான் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வித்தின் அந்த எப்படி சொல்கிறது ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி தேவங்க அனுப்பினதும் ஓகேன்னு சொல்லிவிட்டு
ஆக்சுவலாக ஹீ இஸ் லேயிங் டவுன், லைக் உங்கள் மேலே அப்படியே லே பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே லே பண்ணும்போது அந்த ஒரு செகண்ட் அந்த டெக்ஸ்ட்டை பார்க்குறாரு. ஸோ பாட்டுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் தான் அடுத்த செகண்டில் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவும் பேசவே இல்லை, அமைதியாக இருக்கீங்க. தப்புன்னு அந்த மனுஷன் சைடில் படுத்துட்டார். என்ன அப்படிங்கிறீங்க? மேக்கப் உனக்கு நல்லா இருந்தது, லிப்ஸ்டிக் அது இதெல்லாம் அழைச்சி கண்ணில் மையெல்லாம் வேறு வந்திருக்கு, எப்படி பண்ண சொல்கிறேன்? எதுக்குன்னு மேக்கப் பண்ணிட்டா வர முடியும்? உனக்கு வேணுங்கிறது என் உடம்பு, அப்புறம் எதுக்கு சில்லியாக ரீசன் சொல்லிட்டுருக்கேன்? ஓ, நான் அழகாக இல்லை அப்படிங்கிறதுக்காகவா? அப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. டக்குன்னு அவரை கையை பிடிச்சிட்டு, நான் அதை சொல்லவே இல்லை. இப்போ என்ன? உன் நேச்சுரல் பியூட்டியும் நான் லவ் பண்ணுறேன் பையன். ஸோ ஜிங்லி, மூஞ்ச கழுவிட்டு வருவாங்க, ஓகே? போ. நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற? மாமனுக்கு மூடு போகுதுல்ல, போ. அப்படியே நீங்கள் பல்ல கடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ இங்கே ஜாங்காக் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஃபைனலுக்கு போயிட்டார், ஓகேவா? போனதும் வெளியில் சொல்ல முடியல, ரூமில் உட்காந்துட்டு அந்த அழுகிறாரு. ஸோ எப்படி இருக்கிறாச்ச இங்கே உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஃபேஸில் அப்படியே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஒட்டுது. உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா லைட்டாக எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஜாக்கெட் போட்ட இடத்துல லைட்டாக அந்த இது வரும்ல மடிப்பு. ஸோ அந்த சைடில் அந்த மடிப்பெல்லாம் இருக்குது. அது அப்படியே கண் அப்படியே ஓரமாக வச்சுட்டு தேவங்க ஒரு மாதிரி லைக் இமேஜின் லைக் தேவங்க வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசிங்க, ஓகேவா? ஹீரோவாக பார்க்குறத தாண்டி ஒரு வில்லனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தேவங்க வந்து லைக் அ வில்லன் மாதிரி தான் இருக்கார் இப்போது. ஸோ வில்லன் டைப்பில் பார்க்குறாரு, ஒரு மாதிரி எப்படி இருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அந்த மாதிரி அசம்ஷனில் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுங்க. ஸோ அதனால் அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அப்படியே அப்படியே சைடில் அப்படியே ஃபேஸை அப்படியே ஹைட் பண்ணிட்டு அப்படியே உங்களை அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. இன்ஸ்கர்ட்டில் எம்ப்ராய்டரிங்லாம் வருமா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஆனால் இப்போ தானே கீழேருந்தே வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த நாடா வந்து அந்த இன்ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் டைப்பு. அது வந்து கரெக்டாக அந்த பெல்லி பட்டனுக்கு கொஞ்சம் கீழே வந்திருக்கும். அதுக்கப்புறம் இடுப்பு ஃபுல்லாக தெரியுது. தென் பேக் சைடு ஹூக்ஸு. ஸோ வித் நாட் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அப்படியே உங்கள் சின்னலேருந்து வந்த ட்ராப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாக்கெட்டில் அப்படியே லைட்டாக சொட்டி அதை தாண்டி இப்போது ஹிப்புலேயுமே ஒரு 2 லைன் வந்து ஓடி இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணி, ஓகேவா? நீங்கள் அப்படியே வரீங்க. கையில் பேங்கிள்ஸ் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒரே கோல்டு செயின் கழுத்தில் இருக்குது. கழுத்தில் காதில் ஒன்றுமே கிடையாது. அப்படியே நார்மலாக அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கீங்க, ஓகே? அவர் அப்படியே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி சொல்ல டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. இதுக்கு இப்போ ஃபோட்டோ எடுத்த அப்படிங்கிறீங்க. டோன்ட் வரி, ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஹாபி இருக்குது. என்ன, நீ பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களோடையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பியா? அதெல்லாம் நீ என்னோடய லாங் டைம் அச்சீவ்மெண்ட்டில் அதான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். வா 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 செல்லம், வா 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 ஜிங்லி, டைம் வேஸ்ட் பண்ணாது, வா மாமா எனக்கு மூடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹேண்டை கிராப் பண்ணுறாரு, ஒத்துன்னு போடுறாரு. ஸோ அவர் வந்து உங்களுக்கு மேலே இருந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா லைக் டெட் பாடி மாதிரி அப்படியே ஒரு உணர்ச்சியே இல்லாத ஜடம் மாதிரி இருக்கீங்க. அவர் அப்படியே பொறுமையாக என்ன பண்ணியிருப்பாருன்னா உங்கள் ஃபோர்ஹெட்டில், நோஸில், லிப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முத்தங்கள் தராரு. நம்மளுக்கு சில பார்ட்ஸ்லாம் வந்து கூசும் இல்லையா? லைக் நெக் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும், செஸ்ட் கிட்ட போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக சிலுங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க, ஓகே? ஸோ அப்படியே லிப்ஸில் முத்தம் வச்சிட்டதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு நெக்கில் போய் ஒரு பைட் வைக்கிறாரு. வச்சு அடுத்த செகண்டே அது பிங்காக போயிடுச்சு. அப்படியே தேவன் பார்த்துட்டு மை ஃபர்ஸ்ட் பைட், ஐயோ இல்லை ஒன்னோடதுல நான் ஃபர்ஸ்ட் பைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக காதில் எதுவுமே போட்டுக்கவே இல்லை, அப்படியே பேனே படுத்துருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக பின்னாடியில் இருக்கிற ஹூக்ஸை கட்டியிருப்பார், நாட்ஸை கட்டியிருப்பார். அப்படியே பொறுமையாக லிஃப்ட் பண்ணுறாரு ஜாக்கெட்டை.
ஸோ பிரேசஸ் தெரியுது. ஸோ பிரேசஸுமே அப்படியே பொறுமையாலாம் இல்லை, டடக்குன்னு அதை வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்துருப்பார். ஸோ ரைட்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அட்மையர் ஆகுறாரு. ஏன்னா இன்னமும் டேயில் தானே இருக்குது. ஸோ அட்மையர் ஆகிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அதை அப்படியே ரசித்து பார்க்குறாரு. சும்மா சொல்லக்கூடாது, உடம்பு ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கிறதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கு. அதுவும் என்னடி சைடில் மச்சம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி சொல்கிறதுனா அவங்களோட செஸ்ட் கிட்ட சைடில் மச்சம் இருக்குது, அதை அப்படியே தொட்டு காட்டுறாரு. தொப்புன்னு அதை கையை வச்சு அடிக்கிறீங்க, எனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு கோவம் வருதா? நீ தானே சொன்னேன் யாராவது ஒருத்தவங்களாவது சந்தோஷமாக இருக்கணும்னு, நான் மூடாக்குதா அப்படிங்கிறாரு. எனக்கு நல்லா வருது. அமைதியா நீ எதுக்கு வந்து அதை பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு. என்ன நீ அந்த அனிமல்ஸ்க்கு கூட இப்போல்லாம் பாவம் இருக்கு, ஆனால் நீ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னதாலையா? ஹை டு ஹேவ் உணர்ச்சியா? இந்த மாதிரிலாம் நான் ஒன்று பார்க்கும்போது தான் எனக்கு டியூன் ஆகும், அப்புறம் எனக்கும் ஆரம்பிக்கும். நீ பண்ணுறேன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் பண்ணோம்ல அப்படிங்கிறாரு. த வே ஹி டாக்ஸ் அப்படியே பொல்லுட்டுன்னு அறையணும் போல இருக்கு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பேசாமல் எனக்கு கொண்டுட்டு ஏதாவது பண்ணேன், இன்னும் மாற்றி மாற்றி பேசுகிற பற்றியா? நான் எப்பயுமே நீ முதல்ல சொன்னது தான் செய்வேன்ப்பா. அதனால் எனக்கு ரொம்ப நாள் ஒன்று வச்சு பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ பொறுமையாக நீங்கள் அப்படியே அந்த மனுஷனை ஒரு மாதிரி சீப்பாக பார்த்துட்டு அப்படியே ஃபேஸ் அப்படியே சைடில் வச்சிட்டிங்க. ஓகே, ஸோ சைடில் வச்சதும் அந்த மனுஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கபோர்ட் இருக்குது. ஸோ அதில் ஃபுல்லாக ஒரு 6 feet அளவுக்கு ஒரு பெரிய மிரர். ஸோ சைடில் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த வியூ தெரியும். ஸோ அப்படி இருக்கிறச்ச அவர் அப்படியே பார்க்குறாரு. உங்களோட ரைட் செஸ்ட் அங்கே வந்து அதில் அப்படியே ரிவீல் ஆகும்போது அதை வேணுங்கனே சக் பண்ணி அப்படியே அதை இழுத்துட்டு அப்படியே அதை வந்து கண்ணாடியில் பார்க்குறாரு. ஸோ தட் அது ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷம் அந்த மனுஷனுக்கு. ஸோ அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராவல் ஆகி தென் கீழே போயிட்டு நீங்கள் ஆனால் எதுக்குமே நோ சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாகுது. ஒரு கட்டத்தில் கீழே கை வச்சதும் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு முடியாது, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிறீங்க. என்ன ஆச்சு? பெண்மை எழும்புதோ? பா சும்மா தானே சொல்கிறேன், உனக்கு டெம்ட் ஆகிட்டு தானே அப்படிங்கிறாரு. வாயை மூடு, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. எனக்கு பிடிக்கல, அதனால எழுந்துச்சிட்டேன். என்ன ஜிங்லி மாற்றி மாற்றி பேசுகிற? முன்னாடி சாவடின்னு, அதுக்கு முன்னாடி ஒன்றா இருக்கலான்னு, இப்போ என்னன்னா பிடிக்கலங்கிற, இதை தாண்டி நீ பேசுகிறது உண்மை அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் உனக்கு சொல்லணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எனக்கு இப்போதைக்கு இது வேண்டாம், அவ்வளோதான். நான் அவனை கிளப்பி விட்டுட்டு நீ வானா வரத்துக்கு போனா போகிறதுக்கு என்னை பார்த்தா நான் நாய்க்குட்டி மாதிரி தத்தா? ஒழுங்காக படுத்துரு. இல்லை என்ன அப்படி பார்க்குற? இந்த கட்டிலுக்குள்ள 4 சைட்லேயும் 4 தூண் இருக்கேன் தெரியுமா? ஏன் ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா கயிறை கட்டி அந்த கை இந்த சைடு, இந்த கை இந்த சைடில், கால் இந்த சைடில், இந்த கால் இந்த சைடில்னு சொல்லிவிட்டு 4 மூலையும் 4 இடத்துல கட்டி போட்டு அதுக்கப்புறம் உங்களால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. பாய்ஸ் எங்களை தாண்டி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் கேர்ள்ஸ் நாங்கள் என்ன வேணால் பண்ணலாம். என்ன அந்த அளவுக்கு தள்ளாத, அப்புறம் வேறு மாதிரியானதை அவனுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும், அப்புறம் உன்னோட தாங்கிக்கவே முடியாது. அது என்னோடய level 2 இருக்கும். எனக்கு இதை மாதிரி 5 levels இருக்குது. ஃபஸ்ட் லெவல் தான் 1 2 நான் பார்த்த பொண்ணுங்களில் இருக்காங்க. ஒரே பொண்ணு மட்டும் level 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் என்ன, ஸோ சேட், ஷீ இஸ் நோ மோர். அப்படியே அவர் அப்படியே ஆன பார்க்குறீங்க, பின்ன எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும்.
தாங்கவே முடியாது. தாங்காமல் போய் சேர்ந்துடுச்சு. அடக்கம் பண்ணி இந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருக்கேன். இன்ன வரைக்கும் மிஸ்ஸிங் கேஸில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ சார் இப்போ ஓகே. இப்போது அதெல்லாம் விடு. நீ எந்த லெவலில் இருக்க போகிற? level 2 போகணுமா, இல்லை ஃபஸ்ட் லெவலில் இருக்கியா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இந்த இடத்த விட்டு ஓடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னா வச்சுக்கோயேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதில்ல? இந்த இடத்துக்கு நான் தான் அழைச்சிட்டு வருவேன். நான் நினச்சா தான் இந்த இடத்த விட்டு போக முடியும். சும்மா நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேங்கிறதுக்காக நீ என்ன சொன்னாலும் கேட்பாங்கிற அர்த்தம் இல்லை அதில். என்ன level 2 போகணுமா? சொல்டே. படு. ஆனால் படு. நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே பயத்தில் அப்படியே படுக்கிறீங்க. வெட்டுக்குன்னு உங்களோட லெஃப்ட் லெக் அப்படியே புல் அவுட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே நீங்கள் கீழே போகிற மாதிரி ட்ராக் பண்ணிட்டு இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே உங்களோட எப்படி சொல்கிறதுனா இன்ஸ்கர்ட் அப்படியே லைட்டாக மேலே தூக்கி இருந்திருக்கும். இதுக்கு மேலே உன் வாயிலேருந்து வார்த்தை ஏதாவது வந்தது, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். அப்படியே சொல்லிவிட்டு அந்த மனுஷன் கை பொறுமையாக உங்களோட தொடையை தடவுது. அப்படியே பொறுமையாக கீழே போகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷன் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா லைக் நீங்களும் அவரும் லைஃப்பில் பிகின் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, அழுறீங்க, கதறீங்க, ப்ளீட் வேறு ஆகுது, எல்லாம் ஆகுது. பட் ஸ்டில் கொஞ்சம் கூட அந்த மனுஷன் இறக்கும் அப்படிங்கிறத காட்டவே கிடையாது. லைக் அவரோட ஃபுல் ஃபோர்ஸையும் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்குது. லைக் அரௌண்ட் 3 ரவுண்ட்ஸ். ஸோ டயர்டாகி நீங்கள் அப்படியே பேனு படுத்துட்டு ஸ்டேஜ் போயிடுச்சு. அந்த மனுஷனும் அப்படியே பொத்துன்னு சைடில் போய் படுக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வெட்ஸ். அப்படியே டக்குன்னு உங்கள் எப்படி சொல்கிறதுனா உங்களை அப்படியே கிராப் பண்ணிவிட்டு அவரோட நெஞ்சில் படுக்கிற வைக்கிற மாதிரி பண்ணுறாரு. சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருந்தது இன்றைக்கி. இதுக்கு மேலே எவனை வேணால் கல்யாணம் பண்ணிக்க, ஐ டோன்ட் கேர். ஆனால் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஓகே? அதனால் நான் அவனை விட மாட்டேன். எப்போ எனக்கு போதும்னு தோணுதுன்னு சொல்கிறேனோ அப்போது முடிச்சுக்கலாம். அது வரைக்கும் நீ எனக்கு தான். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? ஒன்ஸ் நான் ஒரு பொண்ணு மேலே கை வச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு இவ போதும் அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் வேறு எந்த பொண்ணையும் நான் தொட மாட்டேன். ஸோ in this period, in this time, I'm yours, only yours, okay? நான் உன்னை கேட்கவா? என்னது? தாராளமாக கீழே. நான் ரொம்ப நல்ல மூடில் இருக்கேன். உனக்கு ஏஜ் எதுவும் வராது, இத்தனை பொண்ணுங்களை பண்ணியிருக்கீங்க, ஷே அப்படிலாம் இல்லை. You know something? என்னது? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் எந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் இல்லாமல் பண்ணுறது. யூ ஆர் த ஒன். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க, இல்லை சேஃப்டி வேறு பண்ணுவியா அப்படின்ற மாதிரி. நீ பார்க்குற பார்வை எனக்கு புரியுது. ஆமாம், பிகாஸ் ஏன் சேஃப்டி முக்கியம் இல்லை. சாகணும், கெத்தாக சாகணும், இந்த மாதிரிலாம் சாகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ரொம்ப சேஃப்டியாக இருப்பேன்ப்பா. எனக்கு போடணும்னு தோணுச்சு, ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ என்னோடய லாங் டைம் கோலில். அதனால் ஃபஸ்ட்டு டைம் நான் ஒன்றுமே போடாமல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்கிறாரு. நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஓகே ஜெங்கே,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூமில் போயிட்டு லாக் பண்ணிட்டு அப்படியே அழுறீங்க. பிகாஸ் நினச்ச வாழ்க்கையும் கிடைக்கல, நம்மளோட மனதையும் நம்மளால் காப்பாற்றிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே அழுக மட்டும்தான் வருது. இங்கே ஃபோனை பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களுக்கு கால் பண்ணியிருக்கார் போல் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி. சைலண்டில் இருந்ததால் பார்க்கல. டக்குன்னு அட்டன் பண்ணி பேசணும், ஃபோன் பண்ணணுன்ற ஒரு தோணல் தான். பட் ஃபோனில் பேசும்போது ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா, ஸோ நேரில் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. உங்ககிட்ட பேசணும், நேரில் வர முடியுமா அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம நம்ம நினச்சதெல்லாம் இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எப்போ அப்படிங்கிறீங்க. அவர் எங்கே இப்போது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ தட் ஈவினிங் அரௌண்ட் ஒரு 7 o'clock போல் ஜங்குக்கும் நீங்களும் மீட்டப் பண்ணுற மாதிரி. உங்கள் மூஞ்ச ஆனால் பார்க்கணுமே, 7 கோணத்தில் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அவரை ஃபேஸே பண்ண முடியல, கண்ணை பார்க்கவே முடியல. எதுக்கு கூப்பிட்டான்னு வேற தெரியல. ஸோ அதனால் பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களையே பார்க்குறாரு. என்கிட்ட ஏதாவது நீ சொல்லணுமா? சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? அது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அதாவது இன்றைக்கி நடந்தது தேயவுக்கும் அவளுக்கும் நடந்தது எல்லாத்தையுமே ஜங்குக்கிட்ட சொல்லலாம்னு நினச்சிக்க. பட் அது அவன் நம்பக்கூடிய ஆளாக அவன். அதுவும் இல்லாமல் காரில் தேவங்கே சொல்லியிருந்துருப்பார். நீ என்கிட்ட என்னை பற்றி என்ன சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டான், அவன் ஏன் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பார்ல. அதெல்லாம் அவங்க மைண்டில் வந்ததும் நம்ம என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். அப்புறம் எதுக்கு சொல்லிக்கிட்டு ஒன்றும் நடக்கலை. ஓ சரி, உன்னை இந்த பார்க்கில் விட்டுட்டு போனதுக்கப்புறம் எங்கே போனேன்? அது அது எதுக்கு நான் உனக்கு சொல்லணும்? சொன்ன என்ன பண்ணணும்? சொன்னால் நம்ப போறியா? கிடையாதுல்ல. அதே எல்லாம் வேணாலும் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டல. அதுக்கப்புறம் எதுக்கு வந்த? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலையே. நான் ஏதாவது பண்ணிட்டு போகிறேன், நீ அதில் தலையிடாத. உனக்கு வெக்கமா இல்லை? ஜங்குக்கு வார்த்தை பார்த்து எது பேசுகிறதா இருந்தாலும் யோசிச்சு பேசு. ஏய், உங்ககிட்ட என்னடி நான் யோசிச்சு பேசுகிறது? வெக்கமா இல்லை? அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது டக்குன்னு காற்றடிச்சு வந்திருக்கும். அப்போ உங்களோட துப்பட்டா லைட்டாக பறந்துருக்கும். அதை டக்குன்னு கீழே அப்படியே விழுந்ததால் அதை எடுத்துகிட்டு அப்படியே ஏந்திரிக்கும் போது அவங்களோட சுடிதாரில் உள்ள அந்த சைடு இருக்கும்ல, எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராப் கிட்ட, ஷோல்டர் கிட்ட, அது லைட்டாக விலகிருக்கும். ஸோ தட் தேயும் பைட் பண்ண அந்த பைட் மார்க்கு தெரியும். அப்படியே பார்த்ததும் டக்குன்னு அவரோட கண்ணை மாற்றிட்டாரு. இவ்வளோ கேவலமானவன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏய், இப்போ என்ன உன் பிரச்சனை? என்ன வெக்கமாக இல்லை, கேவலமான எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். என்ன உன் பிரச்சனை? அதை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டல, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண உனக்கு என்னடா அப்படிங்கிறீங்க. தெரியுது, நான் இந்தாண்ட சைடு போனதும் இந்தாண்ட சைடு என் அண்ணனை வச்சிருக்கேன். அப்படி என்னடி உனக்கு சுகம் கேட்குது? சரி, அவன் பேசுவான், கோபத்தில் இருக்கான், அவனை அப்புறம் சமாதானப்படுத்திக்கலாம். எதுவும் கிடையாது. இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு நீ போய் துரோகம் பண்ணுறல அப்படிங்கிறாரு. துரோகமா? நானா? பின்ன உன் கழுத்துக்கிட்ட இருக்கிறது என்னவா? தயவு செஞ்சு கேவலமாக வேறு ஏதாவது பொய் சொல்லாத. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நீங்கள் அப்படியே அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, என்ன தெரியும், என் அண்ணனை ஃபோர்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு
என்ன பழி வாங்கிறதுக்காக எங்கள் அண்ணன் கூட ஒன்றா இருந்திருக்க தானே? ஆ, நம்மளை தூக்கி விட்டு எறிஞ்சவன் இதை நினச்சா அவன் வேதனை பண்ணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி பண்ண. வாயை முட்டு போட, கெட்ட வார்த்தை வருது என் வாயில். சி, ஒன்றை போய் நான் லவ் பண்ண கேட்கவே என் உடம்பு கூசுது. உன் அண்ணனாவது ஒரு பங்கில் சேர்த்துக்கலாம் போல. ஆனால் நீ உன் அண்ணன் வேற மாதிரி ஒரு அசிங்கம் பிடிச்சவன்னா நீ இந்த மாதிரி யோசிக்கிறதுல கீழே மட்டமாக போகிற. அது எப்படி? உங்கள் குடும்பத்தில் எவனுக்குமே நல்ல ரத்தமே ஓடாதா? ஏய், யாரை பார்த்து என்ன வார்த்தாடி பேசுகிற? வாய வச்சிருவேன். வட வட எதுக்கு அது இருக்கு? நான் உங்கள் அண்ணனை அழைச்சிட்டு போனதை நீ பார்த்தியா? உங்கள் அண்ணன் தான் என்ன அழைச்சிட்டு போனான். நான் சொன்னதை நீ என்னைக்கு நம்பியிருக்க? இப்போ சொல்கிறத நம்புறதுக்கு உன்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு மயிரும் இல்லை. கிளம்பி போட முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறீங்க. பாரு, பார், என் அண்ணன் லைஃப்பில் திருப்பி வந்த என்ன பண்ணுவ? ஏய், என்னடா பண்ணுவ? இப்போ சொல்கிறேன். ஆமாம், உன் அண்ணன் கூட தான் படுத்திருக்கேன். என்ன இப்போ? ஆமாம், என்னால் இருக்க முடியல. இன்றைக்கி நைட் ஆக்சுவலாக நான் இருந்திருக்கணும்ல ஒன்றா. அதான் கட்டிக்க போகிறான், விட்டுட்டு போயிட்டான்ல. அதான் வந்தது எதுக்கோ என்னன்னு சொல்லிவிட்டு உன் அண்ணன் கூட ஒன்றா இருந்துட்டேன். போதும்ல, வேறு ஏதாவது இப்போ வேணுமா? உனக்கு அவ்வளோ அக்கறையாக இருந்ததுன்னு உங்கள் அண்ணன் மேலே என்னை பார்க்க வேண்டான்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் கூட பேசி ஓன் டைமை வேஸ்ட் பண்ணிருக்காத. வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காண்டில் அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு பொய். அவளுக்கு என் அண்ணனை தான் பிடிச்சிருக்கு. என் அண்ணனுக்கும் அவளை தான் பிடிச்சிருக்கு. அதனால தான் என் அண்ணன் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகும்போது கூட அவள் எதுவுமே மறுத்து பேசலை. இப்போது எனக்கு துரோகம் பண்ணிட்டு என் அண்ணன் கூட ஒன்றா சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிட்டாரு. நீங்களும் ஒரு வகையில் ஃபெட்டப் ஆகிட்டீங்க. லைக் இப்படிப்பட்டவனையை நம்ம ஒருத்தவனை லவ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு அதை நினைக்கும் போது ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி போயிடுச்சு. அப்படியே நீங்கள் டைரெக்டாக போகிறீங்க. தேவங்க கால் பண்ணுறீங்க. அவர் அட்டன் பண்ணுறாரு. என்னது அப்படிங்கிறாரு. நீ எங்கே இருக்க? நான் எங்கே இருப்பேன்? பப்பில். ஏன்? எந்த பப்பு அப்படிங்கிறீங்க. எதுக்கு சொல்லு, நானே வரேன். நீ சொல்லு, எங்கே இருக்க? நான் இந்த பப்பில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு பேச சொல்கிறாரு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த செகண்டே ஷால் அப்படியே டக்குன்னு விட்டு எறிஞ்சிட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிக்கிறீங்க. இந்த பப்புக்கு போகணுன்னா அந்த ஆட்டோக்காரன் பார்க்குறான். மோட்டோ வண்டே ஓட்டுறா அப்படிங்கிறீங்க. ஸோ பப் போயாச்சு. இங்கே தேவங்க தேடிட்டுருக்கீங்க. தேவங்க ஃபைனலி ஏதோ ஒரு சீட்டிங்கில் உட்காந்துட்டு ஒரு ஏதோ ஓட்கா சம்திங் குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போகிறீங்க. தேவங்க அப்படியே ஒரு கிளாஸ் தான் குடிச்சு வச்சுட்டு அடுத்த கிளாஸ் எடுக்க போகிறாரு. டக்குன்னு அவர் கையிலேருந்து வெடுக்குன்னு வாங்கிட்டு அதை அப்படியே நீங்கள் ஒரு குடி குடிச்சிட்டு அப்படியே ஒரு சிட்டிங்காக தான் இருக்கும் ஓட்கா. ஸோ ஒரு 3 சிட்டிங்ஸ் முடிச்சிருப்பார் போல். இன்னும் 3 இருக்குது. டடக்குன்னு குடிச்சிட்டு அப்படியே தேவங்களோட ஹேண்டை அப்படியே கிராப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க. எங்கே போகிற? என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிறாரு. அவர் பாக்கெட்டில் அப்படியே கையை விடுறீங்க. என்ன பண்ணுற? என்ன வேணும் அப்படிங்கிறாரு. அவரோட கார்க்கே எடுத்துட்டிங்க. அதை அப்படியே அன்லாக் பண்ணுறீங்க. அப்படியே ஹேண்டை கிராப் பண்ணிட்டு காரில் அப்படியே லாக் பண்ணிட்டீங்க. அவர் அப்படியே என்னவ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் அவருக்கு முத்தம் வச்சுட்டே இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மைண்டில் ப்ராசஸ் கூட ஆகவே இல்லை. ஸோ நீங்களே ஃபோர்ஸாக அவரை வந்து பண்ணுறீங்க. லைக் முத்தங்கள் அங்கங்கன்னு வைக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஷர்ட்ஸு அண்ட் கோட் எல்லாமே கட்டுறீங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆகுறார். பட் ஸ்டில் ஹி என்ஜாயிங் தட்.
ஏதோ நடந்துச்சு, ஆனால் இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு ஈடு கொடுத்து அந்த மனுஷனும் பண்ணியிருப்பாரு. ஸோ கார்லேயே உங்கள் 2 பேருக்கும் அங்கே வந்து திருப்பியும் 2வது தடவை 2வது அட்டெம்ப்ட் நடந்திருக்கும். ஸோ 2 பேருக்குமே செம்மையாக மூச்சு வாங்குது. அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கும் ஜங்குக்கும் ஏதோ பெருசாக நடந்துச்சுன்னு தெரியுது. ஆனால் மொத்த வித்தையும் என்கிட்ட இறக்கிட்ட எல்லாத்தையும். கைண்ட் ஆஃப் லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவங்க வந்து அப்படியே ஹேண்ட் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு அப்படியே உங்களே பார்க்குறாரு. நீங்கள் தேவங்க பார்த்துட்டு, உன் தம்பி உன்னோட மட்டமாக இருக்கும், நீ எவ்வளவோ தேவலான்னு எனக்கே தோணுது. ஓ ஃப்ரஸ்ட்ரேஷனா? இட்ஸ் ஓகே, நல்லா இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, ஒரே ரத்தம், மண்ணாகட்டி ரத்தம், மட்டமான ரத்தமாக இருக்குது. எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, சரக்கு அடிக்கலாமா அப்படிங்கிறாரு. சரக்கு அடித்தா தலைவலி போயிடுமா? இல்லை, தலைவலி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ போகலாம் அப்படிங்கிறீங்க. வீட்டில் நிறையா இருக்குது, அப்போ போகலாம் அப்படிங்கிறீங்க. ஐயோ, நானும் குடிச்சிருக்கேன், நீயும் குடிச்சிருக்க, இரு நான் டிரைவர் அசைன் பண்ணுறேன். எனக்கு அந்த அளவு டைம் இல்லை. கேப் பிடி, இப்போயே கிளம்புறோம். காரை டிரைவர் விட்டான எடுத்துகிற சொல்லு. இப்போ நீ வரியா இல்லை நான் மட்டும் போட்டா? வெயிட் வெயிட் வெயிட், வர 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 அடுத்த செகண்டே கையை நீட்டிட்டு கேபில் ஏறுறீங்க. ஓவர் ஃபாஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் காதுகிட்ட போய்ட்டு சிப்பு போடு அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேண்ட்டில் உள்ள சிப்பை போடுறாரு. நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வழியாக கார் வந்து வீட்டுக்கு போயிருந்துருக்கும். நீங்கள் அப்படியே கையை கிராப் பண்ணிட்டு, எங்கே இருக்குது சரக்கு அப்படிங்கிறீங்க. தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போகிறாரு. இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இதில் எது அடித்தா கிக்கு ஏறும்? இந்த 3. அதில் ஒரு பாட்டில் ஷேப் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது எடு. ஆனால் இது ஒரு சிட்டிங் தான் அடிக்கணும். இன்னொன்று ஒரு சிட்டிங் அடித்தா புத்தி ஒரு மாதிரியாக இருக்கும். லைக் எப்படி சொன்னால் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கும். 3வது சிட்டிங் அடித்தா செத்து போயிடுவாங்க. அப்போ 2 போதும், எடு அந்த பாட்டில் அப்படிங்கிறீங்க. ஸோ பாட்டில் எடுக்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடிக்கலாம். அனியோ பாய் சரங்கியம்மா. ஸோ லைக் இட். நிக்கோ நிக்கோ நீ